குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். எடப்பாடி கோட்டையில விரிசல் விழுதா? 92% வாக்குப்பதிவு சொல்ற ரகசியம் என்ன? தேவைக்கு வேட்பாளர் இல்லாத தொகுதியில இத்தனை பெரிய எழுச்சி யாருக்கு சாதகம்? எடப்பாடி பழனிசாமிக்கு காத்திருக்கிறது வெற்றியா அல்லது அதிர்ச்சியா? தமிழக தேர்தல் காலத்துல எப்பவுமே உற்று நோக்கப்படுற நட்சத்திர தொகுதி எடப்பாடி. ஆனா நேற்று நடந்து முடிந்த வாக்குப்பதிவு அந்த தொகுதியோட வரலாற்றையே மாற்றி அமைக்கிற அறிகுறிகளா காட்டுது. அதாவது எந்த ஒரு தேர்தலையும் இல்லாத வகையில பதிவாகி இருக்கிற 92.09% வாக்குகள் அரசியல் கணக்குகளை தலைகீழா மாத்திருக்கு. தவிக தலைவர் விஜயோட அதிரடி வியூகம் ஒரு பக்கம், திராவிட கட்சிகளோட பல பரீட்சை இன்னொரு பக்கம்னு எடப்பாடி தொகுதி இப்போ ஒரு அரசியல் போர்க்களமா மாறி இருக்கு. இந்த அதீத வாக்குப்பதிவு முன்னாள் முதல்வர் இபிஎஸ்க்கு கௌரவ பிரச்சனையா அல்லது தமிழக அரசியல்ல இது ஒரு புதிய மாற்றத்திற்கான தொடக்கமா? எடப்பாடியில நேற்று பதிவாகி இருக்க 92.09% வாக்குப்பதிவு அரசியல் வட்டாரங்கள்ல பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு நட்சத்திர வேட்பாளர், அதுவும் ஒரு முன்னாள் முதலமைச்சர் போட்டியிடுற தொகுதியில இவ்வளவு அதிகமான வாக்குப்பதிவு நடப்பது வழக்கமாக வெற்றி உறுதி அப்படின்னு பார்க்கப்படும். ஆனா இந்த 92% அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமானதா அல்லது ஒரு அமைதி புரட்சி அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழும்பியிருக்கு. எடப்பாடி தொகுதியோட வரலாற்றை பார்த்தோம் அப்படின்னா இது எப்பவுமே அதிமுகவோட கோட்டையா இருந்து வந்திருக்கு. 2021 சட்டமன்ற தேர்தலில் இங்கே 91.24% வாக்குகள் பதிவாகி இருந்துச்சு. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 66.08% வாக்குகளை பெற்று இமாலயா வெற்றி பெற்றார். ஆனால் இந்த முறை 70 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்ட பிறகும் கூட 2021 விட அதிகமாக 92.09% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இது ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அலை தொகுதியிலையும் வீசுகிறதா அப்படிங்கிற ஒரு விவாதத்தை கிளப்பியிருக்கு. தேவைக்கு இல்லாத தொகுதியில இந்த எழுச்சியை எடப்பாடி தொகுதியில நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழக வேட்பாளரோட மனு தள்ளுபடி செய்யப்பட்டுச்சு. இதனால அங்க தேவைக்கு நேரடியா போட்டியிடல. ஆனாலும் விஜய் தன்னோட ஆதரவாளர்களை சுயேட்சை வேட்பாளர் பிரேம்குமாருக்கு வாக்களிக்குமாறு பகிரங்கமா வேண்டுகோள் விடுத்தாரு. விஜய் தன்னோட ஆதரவாளர்களுக்கு இட்ட கட்டளை வெறும் வாக்குறுதி மட்டும் இல்லை, அது ஒரு களப்பணி. தேவைக்க வேட்பாளரோட மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை ஒரு அரசியல் சதியாக பார்த்த தேவைக்க தொண்டர்கள் தங்களோட பலத்தை காட்ட தொலைக்காட்சி சின்னத்தை தீவிரமாக முன்னெடுத்தாங்க. கிராமப்புறங்களில் எளிதில் அடையாளப்படுத்தக்கூடிய டிவி சின்னம் எடப்பாடியோட வாக்கு வங்கியில் ஒரு பெரிய ஓட்டையை ஏற்படுத்தி இருப்பதை இந்த 92% வாக்குப்பதிவு உணர்த்தி இருக்கு. பொதுவாக ஒரு கட்சியோட வேட்பாளர் இல்லாதப்போ அந்த பகுதி மக்கள் ஆர்வம் காட்டாம வாக்குப்பதிவு குறையணும். ஆனால் எடப்பாடியில் 92.09% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. மக்கள் ஏதோ ஒரு மாற்றத்தை அல்லது எதிர்ப்பை பதிவு செய்யறதுக்கு துடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் காட்டுது. தேவைக்கோட வாக்குகள் அப்படியே அந்த சுயேட்சை வேட்பாளருக்கு போயிருந்தா அது எடப்பாடி பழனிசாமியோட வெற்றிக்கான பெரும்பான்மையை கடுமையாக பாதிக்கும். எடப்பாடிக்கு ஏன் இது பின்னடைவு? 90% தாண்ட வாக்குப்பதிவு அப்படிங்கிறது எப்பவுமே அதிதீவிர உணர்ச்சி நிலவும் போது தான் நடக்கும். ஒருவேளை அரசுக்கு எதிராக அல்லது ஒரு தனிப்பட்ட நபருக்கு எதிராக மக்கள் திரண்டிருந்தா அது இபிஎஸ்க்கு மிகப்பெரிய அடியாக அமையும். எடப்பாடியில் தேவைக்க வேட்பாளர் மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை விஜய் ரசிகர்கள் தங்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு அவமானமாக பார்க்குறாங்க. தன்னை போட்டியிட விடாமல் தடுத்தவர்களுக்கு பாடம் புகட்டுவோம் அப்படின்னு விஜயோட அறிக்கை ரசிகர்களை வெறியோட வாக்களிக்க தூண்டியிருக்கு. இந்த 92%ல் கணிசமான பகுதி அந்த சுயேட்சை வேட்பாளருக்கு போயிருந்தா அது அதிமுகவோட வாக்கு வங்கியை பீத்து எரியும். இந்த 92.09%ல் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மௌன வாக்குகள். முறை வாக்களிக்கிற இளைஞர்கள் மற்றும் விஜயோட தீவிர ரசிகர்கள் அதிமுக திமுக என இரு திராவிட கட்சிகளுக்கும் மாற்றாக ஒரு சுயேட்சையை தேர்ந்தெடுத்திருந்தா அது அதிமுகவோட வெற்றி வாய்ப்பு மட்டும் இல்லாமல் அந்த தொகுதியோட ஒட்டுமொத்த அரசியல் வரைபடத்தையும் மாற்றிடும். 1996 எப்படி ஒரு எதிர்ப்பு அலை வீசுச்சோ அதே மாதிரி ஒரு சூழல் எடப்பாடியில் உருவெடுத்திருக்கிறத இந்த எண்ணிக்கை காட்டுது. ஒரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் நாம் தமிழர், நடுவில் இபிஎஸ். இந்த சூழல் தேவைக்கு ஆதரவு பெற்ற சுயேட்சை வேட்பாளர் வாக்குகளை பிரிச்சா இது இபிஎஸ்ஸை தன்னோட சொந்த தொகுதியிலேயே திணறடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
அரசியல் விமர்சகர்களோட கருத்துப்படி வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரிக்கும் போது அது ஆளுங்கட்சிக்கு எதிராகவோ அல்லது அந்த தொகுதியில பலமாக இருக்கிற நபருக்கு எதிராகவோ திரும்புவது வழக்கம். எடப்பாடி பழனிசாமி கடந்த முறை பெற்ற 93,000 வாக்கு வித்தியாசத்தை இந்த முறை தக்க வைப்பாரா அல்லது அது சில ஆயிரங்களாக சுருங்குமா அப்படிங்கிறதே இப்போ இருக்கிற $1 மில்லியன் கேள்வி. வெற்றி வித்தியாசம் குறைஞ்சா கூட அது இபிஎஸோட தனிப்பட்ட செல்வாக்கிற்கு தேசிய அளவில் ஒரு சரிவை ஏற்படுத்தும். 2021 எடப்பாடி பழனிசாமி 93,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அப்போ அவருக்கு போட்டியாக அலை எதுவுமே இல்லை. ஆனால் இந்த 2026 தேர்தலில் தமிழ்நாடு முழுக்க 70 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்ட பிறகு கிடைச்சிருக்கிற இந்த 92% ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்கியிருக்கு. எடப்பாடி தொகுதியில் பதிவான இந்த பிரம்மாண்ட வாக்குப்பதிவு இபிஎஸ்க்கு ஒரு கௌரவ பிரச்சனையாக மாறியிருக்கு. ஒருவேளை அவர் வெற்றி பெற்றாலும் அவரோட வாக்கு வித்தியாசம் மிக குறைஞ்சிது அப்படின்னா அது அவரோட தலைமைத்துவத்துக்கு பெரும் சவாலாக அமையும். எடப்பாடியில் பதிவாகி இருக்க 92.09% வாக்குப்பதிவு அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு இனிப்பான செய்தி இல்லை, அது ஒரு எச்சரிக்கை மணி. விஜய் ரசிகர்களோட ஆவேசமும் மாற்றத்தை விரும்புகிற இளைஞர்களோட வேகமும் இந்த வாக்குகளை ஒழிஞ்சிருந்தா மே மாதம் வெளியாக போகிற தேர்தல் முடிவு எடப்பாடிக்கு ஒரு கசப்பான பாடமாக அமையலாம். எடப்பாடி தொகுதியில் பதிவாகி இருக்கிற இந்த 92.09% வாக்குப்பதிவு அப்படிங்கிறது வெறும் எண்கள் இல்லை, அது ஒரு மௌன புரட்சியோட வெளிப்பாடாக கூட இருக்கலாம். தன்னோட வேட்பாளரோட மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்ட விஜய் தன்னோட ரசிகர்களை ஒரு சுயேட்சை வேட்பாளருக்கு வாக்களிக்க சொன்ன அந்த வியூகம் எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்குது அப்படிங்கிறத இன்னும் சில நாட்களில் தெரியும். தமிழகமே உற்று நோக்கிற இந்த தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி தன்னோட கோட்டையை தக்க வைப்பாரா அல்லது விஜய் ரசிகர்களோட டிவி சின்னம் அதிமுகவோட வாக்கு வங்கியில் ஒரு மிகப்பெரிய சரிவை ஏற்படுத்துமா? 2021 கிடைச்ச 93,000 வாக்கு வித்தியாசம் இந்த முறையும் தொடருமா அல்லது இபிஎஸ்க்கு நெருக்கடியை கொடுக்குமா? மே மாதம் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் போது எடப்பாடி தொகுதியோட இந்த 92% ரகசியம் என்ன அப்படிங்கிறது உடைப்படும். அது வரைக்கும் அரசியல் களம் இந்த எடப்பாடி சஸ்பென்ஸை வச்சே நகரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த அதீத வாக்குப்பதிவு குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது இபிஎஸோட வெற்றி மார்ஜினை குறைக்குமா அல்லது அவரே மீண்டும் பலமாக உருவெடுப்பாரா? Subscribe to One India and never miss an update. குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா